திருமலைக்கு பல பெயர்கள் இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். திருவேங்கடம், வெங்கடாச்சலம், வெங்கடாத்ரி, ஏழுமலை என்று பல பல பெயர்களால் இந்த மலையானது வழங்கப்படுகிறது. பொதுவாக நாம் திருமலை, திருப்பதி என்று சொன்னாலும் இதனுடைய ஒரு உண்மை நிலையானது எப்படி இருக்கிறது என்னால், திருமலை அதாவது மலைக்கு திருமலை என்றும், கீழே கோவிந்தராஜர் எழுந்தருளியிருக்கிறாரே அந்த கோயிலுக்கு திருப்பதி என்கிற பெயர் வழங்கி வருகிறது. ஆனால் இரண்டு கோயில்களும் சேர்த்து ஒரே கோயில் என்பதனாலே பொதுவாக நாம் திருமலை, திருப்பதி என்று வழங்கி வருகிறோம். இந்த 7 மலைகளிலே 7வது மலையிலே ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே நின்ற திருக்கோலத்தில் 4 திருக்கைகளுடன் தரிசனம் தருகிறார் திருவேங்கடவன். இந்த 7 மலைகளுக்கு என்னென்ன பெயர்கள் என்று நாம் பார்த்தால், சேஷாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி என்று 7 மலைகளுடைய பெயரை சொல்கிறார்கள். இந்த திருமலை என்பது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடிகள் உயரத்திலே இருப்பது என்று தெரிவிக்கிறார்கள். இந்த திவ்ய தேசத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு, இந்த எம்பெருமானுக்கு உண்டான தனிச்சிறப்பு, முன்பொரு காலத்திலே தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன ஒரு ராஜா இருந்தானா. அவன் ஒரு போருக்கு செல்லும் பொழுது அவனுக்கு ஆயுதங்களை, தன்னுடைய ஆயுதங்களான சங்கத்தையும் சக்கரத்தையும் இந்த திருவேங்கடமுடையான் கொடுத்து உதவினாராம். அதனாலே இந்த எம்பெருமானை நாம் போய் சேவித்தால், ஏகாந்தமான காலங்களிலே, அபிஷேகம் நடைபெறுகின்ற காலங்களிலே மூலவரை நாம் தரிசித்தால், அவருடைய கைகளிலே அந்த சங்க சக்கரங்கள் இல்லை என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே காரணமாக இந்த எம்பெருமானுக்கு சங்க சக்கரங்கள் இல்லையே என்கிற காரணத்தினாலேயே 1000 வருடங்களுக்கு முன்னாலே இந்த தெய்வம் யார் என்ன ஒரு சர்ச்சை எழுந்ததாம். இது நாராயணனா அல்லது வேறொரு தேவதையா என்ற சர்ச்சை எழுந்ததாம். அப்பொழுது திருவரங்கத்திலிருந்து ராமானுஜர் வந்து இந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கும் பொழுது அவனுடைய திருமார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்ன ஆழ்வார் பாடியிருப்பதற்கு ஏற்ப அவனுடைய திருமார்பிலே இருந்த பெரிய பிராட்டியாரை காட்டி, அதாவது ஸ்ரீ மகாலட்சுமியை காட்டி, இவன் நாராயணன் தான் என்று அவர் நிலைநாட்டினார். அவர் நிலைநாட்டினார் என்னால் எப்படி நிலைநாட்டினார்? வேதங்களை கொண்டு நிலைநாட்டினார், புராணங்களை கொண்டு நிலைநாட்டினார், ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை கொண்டு நிலைநாட்டினார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாள் இரவு ராமானுஜர் என்ன செய்தார் என்னால், ஒரு தட்டிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் வைத்துவிட்டு கோவில் கதவை சாத்திவிட்டு வெளியிலே வந்து விட்டார்களாம். நாளை இந்த சங்கு சக்கரங்களை அவன் தரித்துக் கொண்டால் இந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு என்று எல்லோரும் ஒற்றுக்கொள்வோம் என்று ஒரு சபதமிட்டு அன்று இரவு அந்த சங்க சக்கரங்களை கர்ப்ப கிரகத்திலே வைத்துவிட்டு அவர் வெளியிலே வந்து விட்டாராம். அடுத்த நாள் காலையிலே கதவை திறந்து பார்த்தால் எம்பெருமான் அந்த ராமானுஜர் அளித்த சங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டிருந்தானாம். ஆக அன்று முதல் இவன் மகாவிஷ்ணு தான் என்று எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அன்று நிர்ணயித்தவர் ஸ்ரீ ராமானுஜர். 1000 வருடங்களுக்கு முன்னாலே ராமானுஜர் அவதரித்தாரே, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஆச்சாரியர், பெரிய மகான், பெரிய துறவி என்று சொல்கிறோமே, அவர் காலத்திலேயே இந்த சர்ச்சை எழுந்து அவர் நிலைநாட்டினார் என்ன அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். அதனாலே ராமானுஜர் என்ன ஆகிவிட்டார் என்னால், இந்த திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியர் ஆகிவிட்டார், குரு ஆகிவிட்டார். இப்பொழுது நாம் பார்த்தால் ஒரு குரு என்பவர் அவர்தான் நமக்கு இந்த சங்க சக்கரங்களை தோளிலே பொறிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக எம்பெருமானுக்கே அந்த சங்க சக்கரங்களை தோளிலே பொறித்ததனாலே அவர் அந்த திருமலை அப்பனுக்கே குரு ஆகிவிட்டார். அவருக்கு என்ன பெருமை சொல்கிறார்கள் ராமானுஜருக்கு என்று பார்த்தால், அப்பனுக்கு சங்காழி அழித்துகந்த பெருமாள் என்ன அவருக்கு கொண்டாட்டம் சொல்கிறோம். அப்பன் என்னால் திருமலையப்பன், அந்த திருமலையப்பனுக்கு
தங்க ஆழி, தங்கையும் சக்கரத்தையும் கொடுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர் என்ன அவருக்கு பெருமை சொல்கிறோம். அந்த ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் திருமலையிலே வேற எந்த ஒரு ஆழ்வாருக்கோ வேற எந்த ஒரு ஆச்சாரியருக்கோ சன்னதி இல்லாதது என்று நாம் பார்க்கிறோம். திருமலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே சந்நிதி, அதாவது எம்பெருமான் சந்நிதியை தவிர இருக்கக்கூடிய ஒரே சந்நிதி அது ஸ்ரீ ராமானுஜர் சந்நிதி. எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறானே திருவேங்கடமுடையான், அவனுடைய இடது பக்கத்திலே ராமானுஜர் சந்நிதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஸ்ரீவாரி உண்டி என்று நாம் செல்கிறோம், பார்க்கிறோம் அல்லவா? பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துகிறார்களே, அந்த உண்டிக்கு நேராக ராமானுஜர் இருக்கிறார், அவருடைய சந்நிதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உண்டியிலே பக்தர்கள் அதிக அளவிலான காணிக்கைகளை செலுத்துவதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு பல காரணங்கள் கூறுகிறார்கள். முக்கியமான ஒரு காரணமாக ஸ்ரீ மகாலட்சுமி, அதாவது பெரிய பிராட்டியார், அவள் எம்பெருமானோடு ஊடல் கொண்டு இந்த திருமலைக்கு கீழே இருக்கக்கூடிய திருச்சானூர் என்கிற ஸ்தலம், திருச்சுகவனூர் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சானூரிலே அங்கே பத்மாவதி என்று ஒரு அரச குமாரியாக அவதரித்தாள். அவளை மனம் புணர வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருமலையிலே வந்து அவள் மீது வயப்பட்டு அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவளுடைய தகப்பனாரிடத்திலே கேட்டாராம். அப்பொழுது கன்யாசுல்கமாக, அதாவது என்னுடைய பெண்ணை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்னால் இவ்வளவு பணம் இவ்வளவு செல்வம் தர வேண்டும், கல்யாணம் அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் என்ன அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை ஆசைப்பட்டாராம். அதனாலே அந்த கல்யாணத்தை நடத்துவதற்காக குபேரன், தேவர்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய குபேரன் என்கிறவனிடத்திலே அவர் கடன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்தினாராம். அந்த கடனை தீர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது மக்களுடைய காணிக்கைகள் எல்லாம் வாங்கி குபேரனுடைய கடனை தீர்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் புராணங்களிலே பார்க்கிறோம். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்றால், அந்த ஹுண்டி என்பது, ஸ்ரீவாரி ஹுண்டி என்பது ராமானுஜர் சந்நிதிக்கு நேராக இருக்கிறது. சம்பிரதாயத்திலே, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெரியவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்னால், எப்பொழுது ராமானுஜர் திருவேங்கடமுடையானுக்கு குருவாகி விட்டாரோ அந்த குருக்கு இவர் ஏதாவது தட்சிணை கொடுக்க வேண்டும் அல்லவா? குரு தட்சிணை, காணிக்கை என்று சொல்கிறோமே, அந்த குரு தட்சிணை செய்ய வேண்டும் அல்லவா? அதனாலே தான் மக்கள் கொடுக்கின்ற காணிக்கையை ராமானுஜருக்கு அவர் குரு தட்சிணையாக கொடுக்கிறார். அதனால்தான் அந்த உண்டியானது ராமானுஜர் சந்நிதிக்கு நேராக இருக்கிறது என்று ஒரு விஷயம் பெரியவர்கள் கூறுகிறார்கள். மிக பொருத்தமான காரணமாக அதுவும் தெரிகிறது. ராமானுஜர் திருவரங்கத்திலிருந்து திருமலைக்கு வந்து பல பல கைங்கரியங்களை செய்து வந்தார். குறிப்பாக அங்கே ஒரு மடத்தை ஏற்படுத்தி திருவேங்கட ராமானுஜர் என்கிற ஒரு தன்னுடைய சிஷ்யர் ஒருவருக்கு சன்னியாசியாக பட்டம் கொடுத்து அவரை இந்த கோயில் கைங்கரியங்களை நிர்வகித்து வருமாறு நியமித்தார். அந்த திருவேங்கட ராமானுஜர் அவர் பல காலம் இந்த கோயிலே தங்கி, இந்த திருமலையிலே தங்கி கைங்கரியங்களை புரிந்து கொண்டு வந்தார். அவருடைய மடத்திலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ஜீயர் சுவாமிகள் இன்றளவும் இந்த கைங்கரியங்களை விடாமல் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். 1000 வருடங்களாக அந்த மடத்தினுடைய ஜீயர் சுவாமிகள் இந்த திருமலை எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து வருகிறார்கள். இடைவிடாமல், ஒரு நாள் கூட தடைபடாமல் அவர்கள் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பெரிய கேள்வி அப்பன் ஜீயர் சுவாமி என்ன பெயர். அதாவது பெரிய கேள்வி என்னால் கோயிலினுடைய எல்லா நிர்வாகமும் அவர்களிடத்திலே தான் இருந்ததாம் ஒரு காலத்திலே. அதை குறிக்கும் விதமாக இன்றும் என்ன நடக்கிறது என்னால், எம்பெருமான் இரவு சயனித்த பிறகு, திருவேங்கடமுடையான் சயனித்த பிறகு அந்த மகாத்வாரத்தினுடைய சாவி இருக்கே, சாவி கொத்து, அந்த சாவி கொத்து நேரே எடுத்துக்கொண்டு வந்து பெரிய ஜீயர் மடத்திலே வைப்பார்கள். மறுநாள் காலை விஸ்வரூபம் ஆகின்ற சமயத்திலே, கோயிலை திறக்க போகின்ற சமயத்திலே இந்த பெரிய ஜீயர் மடத்திலிருந்துதான் அவருடைய ஒரு பிரதிநிதியை கொண்டுதான் அந்த சாவியை கொண்டு கோவிலிலே ஒப்படைத்து அந்த கோயிலுடைய மகாத்வாரத்தை திறக்கிறார்கள். இந்த நடைமுறை இன்றளவும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக 1000 வருடங்களாக இந்த கோயில் கைங்கரியங்களை செய்து வருபவர்கள் பெரிய கேள்வி அப்பன் ஜீயர் சுவாமி. இந்த ஜீயர் மடம் என்பது எம்பெருமானார் ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான் அவராலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அதே போல
ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாலே மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர் அவர் ஸ்ரீ ராமானுஜனுடைய மறு அவதாரமாக கொண்டாடப்படுகிறார். ஆக மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர் இந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியங்கள் செய்வதற்கு ஒரு மடம் போராது, ஒரு ஜீயர் போராது என்று எண்ணி இன்னொரு ஜீயர் மடத்தை அவர் அங்கே ஸ்தாபித்தார். அந்த மடத்திற்கு சிறிய ஜீயர் மடம் என்ன பெயர்? பெரிய ஜீயர் மடம் ராமானுஜராலே ஸ்தாபிக்கப்பட்டது. சிறிய ஜீயர் மடம் அது மணவாள மாமுனிகளாலே ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் விசேஷம் என்னவென்றால் மணவாள மாமுனிகள் அவரே திருவரங்கத்திலிருந்து இங்கு வந்து ஒரு 2 வருட காலம் இந்த சிறிய ஜீயராக இருந்து கொண்டு இந்த எம்பெருமானுக்கு திருமலை அப்பனுக்கு நாம் சேவிக்கிறோமே அழகான அந்த திருமுக மண்டலம், அந்த பொன் சிரிப்பு, அவனுடைய திருவாபரணங்கள், அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய திருவடிகள் எல்லாவற்றையும் நாம் வீட்டில் இருந்தபடியே அனுபவித்துக் கொண்டு வருகிறோமே, அந்த திருவேங்கடமுடையானுக்கு 2 வருட காலம் மலை மேல் அவர் தங்கி இருந்து எல்லா கைங்கரியங்களையும் செய்து வந்தாராம். இதெல்லாம் ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய வடிவழகை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுடைய ஆயுதங்கள், சக்கராயுதம் என்ன, பாஞ்சசன்யம் என்று அழைக்கப்படுகின்ற சங்காயுதம் என்ன, நீலநாயகம் என்று சொல்லுவார்கள். அவன் நீல வர்ணத்திலே அவன் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறானே விலை உயர்ந்த ஆபரணம் நீலநாயகம். மேலும் பல பல வைர திருவாபரணங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்துக் கொண்டு மாப்பிள்ளை கோலத்திலே அவன் மிக அழகாக சேவை சாதிக்கிறான். மாப்பிள்ளை என்னால் என்ன அழகு இருக்க வேண்டும், எவ்வளவு புது வஸ்திரங்கள் அவன் உடுத்திக் கொள்ள வேண்டும், எவ்வளவு ஆபரணங்கள் அணிந்திருக்க வேண்டும். அப்படி அந்த மாப்பிள்ளை கோலத்திலே நம்முடைய கண்ணெச்சில் அவன் மீது படாமல் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்க வேண்டும். அவ்வளவு அழகாக அவன் இருக்கிறான். அவனுக்கு அருகிலே அவனுடைய வலது பக்கத்திலே மணப்பெண்களான ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமி தேவி நாச்சியாரும் அங்கே வீற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அர்ச்சக சுவாமிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வேத மந்திரங்களாலே அந்த திருமாங்கல்யத்தை இப்பொழுது ஆவாகனம் செய்கிறார்கள். அந்த திருமாங்கல்யத்திற்கு மஞ்சள், குங்குமம் முதலான அலங்காரங்களை எல்லாம் செய்து வேத மந்திரங்களை சொல்லி அந்த திருமாங்கல்யத்தை ஆவாகனம் செய்கிறார்கள். அப்படி வேத மந்திரங்களாலே ஆவாகனம் செய்யப்பட்ட அந்த திருமாங்கல்யங்கள் அதை எம்பெருமானுடைய கையிலே ஒற்றி எடுத்து அங்கிருந்து எம்பெருமான் சாற்றுவதாக அவர்கள் அதை எடுத்து சென்று நாச்சிமார்களுக்கு இப்பொழுது சாத்த இருக்கிறார்கள். ஸ்ரீதேவி நாச்சிமாருக்கும் பூதேவி நாச்சியாருக்கும் இந்த திருமாங்கல்யத்தை சாத்த இருக்கிறார்கள். இந்த மலையப்பனுடைய திருக்கல்யாண உற்சவத்தை நாம் வீட்டில் இருந்தபடியே கண்டு களிக்கின்றோம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, நம்மாலே வெளியே செல்ல முடியவில்லை, நம்மாலே எந்த கோயிலுக்கும் செல்ல முடியவில்லை, திருமலைக்கு சென்று திருவேங்கடமுடையானை சேவிக்க முடியவில்லை என்கிற குறை இருந்தாலும் நம்முடைய குறையெல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் நாம் இருக்கும் இடம் தேடி அவன் வந்து நமக்கு அனுகிரகத்தை பொழிகிறான் என்னால் அவனுடைய கருணையை நாம் என்னவென்று சொல்வது? நாம் சென்று அவனை சேவிக்க வேண்டி இருக்க அவர் என்ன செய்கிறான்? இந்த அடியவருக்கு இந்த கஷ்டம் வேண்டாம், ஏன் அவர் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து என்னை சேவிக்க வேண்டும்? நாமே சென்று அவர் இருக்கும் இடம் தேடி அவருக்கு அனுகிரகத்தை புரிவோம் என்ன அவன் வந்து நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக நம்முடைய இல்லத்திற்கே வந்து நமக்கு காட்சி அளிக்கிறானே, இந்த பாக்கியத்தை நாம் என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை. திருவேங்கடமுடையான் திருமலையப்பனை சேவிக்கும் பொழுது இங்கே ஒரு சிறப்பு கூறுகிறார்கள். அதாவது எம்பெருமானுடைய திருக்கோலம் மூலவர் இருக்கிறாரே திருவேங்கடமுடையான், அவருடைய முகத்திலே திருமுக மண்டலத்திலே அவருடைய வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முகவாய்க்கட்டை என்கிற இடத்திலே இறுதி பச்சை கற்பூரம் காற்றப்படுகிறது. இதற்கு பின்னால் பெரிய சரித்திரம் அடங்கி உள்ளது. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய சிஷ்யரான அனந்தாழ்வான் என்கிற ஒரு பெரிய மகான், அவர் திருவரங்கத்திலே இருந்தார். எம்பெருமானாரோடு ராமானுஜரோடு கூட இருந்தார். அப்பொழுது ராமானுஜர் என்ன சொன்னாராம்? திருமலை என்பது ரொம்ப அழகான திவ்ய தேசம், ஆனால் அந்த காலத்திலே அந்த திவ்ய தேசம் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே இருந்தது. பல துஷ்ட மிருகங்களும் வன விலங்குகளும் இருக்கக்கூடிய இடமா இருந்தது. அதனால் மனிதர்கள் எல்லோரும் அங்கே செல்வதற்கு பயப்பட்டார்களாம். அப்படிப்பட்ட திருமலைக்கு சென்று நித்தியவாசமாக அங்கேயே தங்கி இருந்து அந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம், அதாவது பூமாலை தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றக்கூடிய அந்த கைங்கரியத்தை செய்வதற்கு இங்கு யாரேனும் உளரோ என்று கேட்டாராம் ஸ்ரீ ராமானுஜர். அந்த சமயத்திலே அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர், நான் செல்கிறேன்,
என்ன அவர் இங்கே சென்றாராம், திருமலைக்கு சென்றாராம் திருவரங்கத்திலிருந்து. அன்றிலிருந்து அவர் திருமலையிலே நித்தியவாசமாக இருந்து நாள்தோறும் எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து வந்தார், புஷ்ப கைங்கரியங்களையும் செய்து வந்தார் என்ன அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு திருமங்கல்ய தாரணம் ஆனதை பார்த்தோம். அடுத்தபடியாக பூமி தேவி நாச்சியாருக்கு திருமங்கல்ய தாரணம், திருமாங்கல்யத்தை சாத்த இருக்கிறார்கள். எம்பெருமானுடைய கையிலே ஒற்றியெடுக்கப்பட்ட அந்த திருமாங்கல்யமானது ஸ்ரீதேவி நாச்சியாருக்கும் பூமி தேவி நாச்சியாருக்கும் சாற்றப்படுவதை பார்க்கிறோம். அனந்தாழ்வானுடைய வைபவத்தை நாம் எடுத்து பார்த்தால், ஒரு முறை அனந்தாழ்வான் எம்பெருமானுக்கு புஷ்பங்களை எல்லாம் வைப்பதற்கு ஒரு நந்தவனம் அமைத்துக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக எம்பெருமான் ஒரு பாலகன், சிறிய பையன் போல வேஷம் போட்டுக்கொண்டு அவன் அங்கே வந்தானாம். என்ன பெரியவரே, நீங்கள் தனியாக இந்த வேலையை செய்கிறீர்களே, நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்ன அந்த சிறுவன் கேட்டானாம். அப்பொழுது அனந்தாழ்வான் என்ன சொல்லிவிட்டார் என்னால், இது எனக்கு ராமானுஜர் அளித்த கைங்கரியம், இது நான் பிரத்யேகமாக செய்ய போகிறேன், இது யாரிடத்திலேயும் நான் பங்கு கொள்ள மாட்டேன் என்று அவனை விரட்டி விட்டாராம். ஆனாலும் விடாமல் அந்த சிறுவன் அவரை தொந்தரவு செய்யவே அவர் கையில இருந்த கடப்பாறை என்கிற ஒரு ஆயுதத்தாலே அந்த சிறுவன் மீது எரிந்தாராம். அந்த சிறுவனுடைய வாயிலே பட்டு அந்த முகவாய்க்கட்டையிலிருந்து ரத்தம் பெருகித்தாம். உடனே அந்த சிறுவன் ஓடி எங்கேயோ ஒரு இடத்துல மறைந்து கொண்டானாம். உடனே இவர் புஷ்பங்களை எல்லாம் கட்டி மாலைகளை எல்லாம் கட்டி இங்கே வந்து பார்த்தாராம். பெருமாள் சந்நிதிக்கு வந்து திருவேங்கடமுடையானை சேவிக்கும் பொழுது அவருடைய முகவாயிலிருந்து, அதாவது திருவேங்கடமுடையானுடைய வாயிலிருந்து ரத்தம் பிரவகிப்பதை அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாராம். ஆஹா, இந்த சிறுவன் வேடத்திலே வந்தது நீதானோ நீதானோ என்று எம்பெருமானை பார்த்து கேட்டாராம். ஆம், நான் தான் வந்தேன், உங்களுடைய பக்தியை சோதிப்பதற்காக நான் தான் வந்தேன் என்று அந்த எம்பெருமான் சொன்னானாம். அப்பொழுது ரத்தம் பிரவகிக்கிறதே, உன்னுடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டுகிறதே, அதை எப்படி நிறுத்துவது என்று அவர் யோசித்தாராம். அந்த சமயத்திலே திருவேங்கடமுடையான் தெரிவித்தானாம், உம்முடைய காலடிப்பட்ட மண், அந்த மண்ணிலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த இடத்திலே வைத்தால், அதாவது ரத்தம் கொட்டுகின்ற அந்த இடத்திலே வைத்தால் அந்த ரத்தம் நின்றுவிடும் என்று பெருமாள் சொல்ல, உடனே அனந்தாழ்வான் அவருடைய காலடிப்பட்ட மண்ணை எடுத்து எம்பெருமானுடைய வாயிலே அந்த முகவாய்க்கட்டையிலே அவர் வைத்தாராம். உடனே அந்த ரத்தம் கொட்டுவது நின்றதாம். அன்று முதல் இன்று வரை ஸ்ரீபாத ரேணு, அதாவது அனந்தாழ்வானுடைய காலடிப்பட்ட மண் என்கிற ஒரு ஐதிஹ்யத்துக்கு சேர இன்றளவும் அந்த ஸ்ரீபாத ரேணு பச்சைக்கல் புறமம் அந்த முகவாய்க்கட்டையிலே எம்பெருமானுடைய வாய்க்கு கீழே முகவாய்க்கட்டையிலே சாத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்பேற்பட்ட வைபவங்கள் எல்லாம் வாய்ந்த நம்முடைய திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண வைபவ உற்சவம், திருமலையப்பனுடைய திருக்கல்யாண உற்சவம், ஸ்ரீவாரி கல்யாண உற்சவத்தை நாம் இப்பொழுது சேவித்து மகிழ்ந்தோம். நாம் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி நாம் கரையேறுவதை தவிர வேற என்ன வழி இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆக இந்த கல்யாண உற்சவத்தை சேவித்த சந்தோஷத்தோடு எம்பெருமானுக்கு நாம் பல்லாண்டு பாடி அவனுக்கு எந்த குறையும் வராமல் அவன் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்று அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வு திருக்காப்பு அடியோமோடும் விண்ணோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் அன்று அவனை கண்டவுடனே பாடினாரே, அந்த பாசுரத்தையே பாடி இந்த நிகழ்ச்சியை நாம் தலை கட்டுகிறோம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, தடகோபம் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். జవరాలే పెద్ద పేరు చేసి నడి మీ
ఇప్పుడే చసి పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. సిగ్గుబడి పెండ్లి కూతురు, పేరంటాండ్ల నడిమి పెండ్లి కూతురు, విభు పేరు పుచ్చ సిగ్గుబడి పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టి